பாதுகாப்பாக தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக என்னால் மாற்ற முடியும். ஆனால் ஸ்டாலின்லாம் அதை பற்றி கவலையில் அவர் எங்கே ஜெர்மனி, அமெரிக்கா, லண்டன், அப்புறம் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் எதுக்கு போகிறாரு? சுற்றுலா, சுற்றுப்பயணம் இல்லைடா, சுற்றுலா. அது அவர் கேட்டால் ஏதாவது நம்மளுடைய அதாவது அங்கே முதலீடு செய்ய போகிறோம், வெளிநாட்டிலேருந்து முதலீடாம். யார் ஏமாத்துறீங்க? அடுத்த புத்தகம் அதுதான் இப்போ தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த புத்தகம் போட்டேன்ல, 505 வாக்குறுதிகளில் 66 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க, பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு. அதே மாதிரி இந்த வெளிநாட்டு பயணத்தில் இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஜெர்மனி போனார். ஜெர்மனியில் ஒரு முதல்ல நாள் கையெழுத்து போட்டார். ஒரு 3 நிறுவனம், 3 நிறுவனத்தில் 3200 கோடி ரூபாய் முதலீடுன்னு சொல்லி கையெழுத்து போட்டார். அந்த 3 நிறுவனமும் சென்னையில் இருக்குது. அந்த 3 நிறுவனமும் சென்னையில் இருக்குது. அந்த 3 நிறுவனமும் சென்னையில் இருக்கிறது அவங்களுடைய விரிவாக்கம், எக்ஸ்பேன்ஷன், அவ்வளோதான். சென்னையிலேயே அவங்க 3 நிறுவனத்தினுடைய எம்டிஓ வர சொன்னால் கையெழுத்து போட்டால் சென்னையிலே கையெழுத்து போட்டுருக்கலாம். இது எதுக்கு நீ ஜெர்மனி போய் கையெழுத்து போட்டுற? என்ன நம்ம பணத்தெல்லாம் வீணாக்கி அங்கே போய் சுற்றுப்பயணம், சுற்றுலா, இப்படி தான் முதலீடு. இங்கிலாந்து போயிருக்கார். இங்கிலாண்டில் போய் பார்த்தா அந்த ஹிந்துஜான்னு ஒரு நிறுவனம், அவங்க 12,000 கோடி ரூபாய்க்கு அவங்க இதெல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா என்ன? மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU. இது யார் வேணா கையெழுத்து போடலாம். நம்ம செல்வ மகேஷ் கூட கோட் சூட்டு டை போட்டுனா நீ கையெழுத்து போடலாம். சும்மா அங்கே ஆள் காஞ்சி சூட்டு டை போட்டால் அந்த பக்கம் முதலமைச்சர், இந்த பக்கம் இவன் கையெழுத்து போட்டு போயிடுவாங்க. அவன் வைக்கிறானா, வந்துறானா, முதலீடு செய்கிறானாலாம் யாரும் கேட்கறது கிடையாது. இன்னும் இருக்க போகிறது 4 மாதம்தான். இதில் எதுவும் 1 பைசாவும் வர போகிறது கிடையாது. இப்போ இவங்க போனதில் 90% முதலீடு சொல்கிறாங்களா, 5500 கோடின்னு முதலீடுன்னு. முதலீடுலாம் இல்லை, புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOU, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நாளைக்கு அந்த கம்பெனிக்காரன் எனக்கு வேண்டாயா, தமிழ்நாடு வேண்டாம், நான் ஆந்திராவுக்கு போகிறேன்னா போகிறேன். யாரும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுக்காக இவங்க போய் கோர்ட்டில் போய் நிறுத்த முடியாது. என்னால் முடியலன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதில் இப்போது அந்த 5500 கோடியில் 90% விரிவாக்கத்துக்காகத்தான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. விரிவாக்கம்னா எக்ஸ்பான்ஷன். ஏற்கனவே அவங்க தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறாங்க. இங்கே வச்சுக்கிட்டு அவனுக்கு அதை விரிவாக்கம் செய்யறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்கிறேன். அந்த விரிவாக்கம் இங்கேயே போட்டு போகணுதான். எதுக்கு நீங்கள் ஜெர்மனி போனீங்க? எதுக்கு நீங்கள் லண்டன் போனீங்க? எதுக்கு போனார்னா எனக்கு தெரியும், மைக்கில் சொல்ல முடியாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் சிந்திதுங்க. சும்மா ஏமாத்து வேலை, பித்தலாட்டம், 420, ஃபர்ஜரி, கொள்ளடிக்கிறது, காசு சம்பாதிக்கிறது, ஊழல், எல்லாத்துக்கும் பேர் போனது திமுக. 5 வருஷம் கொடுத்தாச்சு. நீங்கள் போதும், வீட்டுக்கு அனுப்புங்க, முடிச்சிடுங்க, அவ்வளோதான். கணக்கு முடிச்சிடுங்க, முடிஞ்சு போச்சு. இதில் என்னன்னா முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இது ஏதோ ஒரு தேர்தல் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் 3 தேர்தலையும் திமுகவுக்கு வாக்களித்து வெற்றி கொடுத்தீங்க. 3 தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தல் 40க்கு 39. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 40 எம்பிக்கள், அதில் 39 திமுக கொடுத்தீங்க தமிழ்நாடு மக்கள் 2019. 2021 அவங்களுக்கு ஆட்சி கொடுத்தீங்க, சிஎம் ஆக்குனீங்க. 2024 40க்கு 40 வெற்றி கொடுத்தீங்க, 40க்கு 40. ஆக 3 தேர்தல் தொடர்ந்து நீங்க திமுகவுக்கு வெற்றியை கொடுக்குறீங்க. மாறாக உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? ஆப்பு, நாமத்தை போட்டானுங்க. ஏமாத்து, சாராயம், ஊழல், கஞ்சா, பெண்களை நாசப்படுத்தி, இதெல்லாம் திமுக. ஆக மீண்டும் ஒரு வாய்ப்பு திமுக கொடுக்காதீங்க. 4வது முறை வெற்றியை கொடுக்காதீங்க. 3 முறை கொடுத்து ஏமாந்துட்டீங்க. மிகப்பெரிய ஏமாற்றம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள். எங்கே இருக்கிறாங்களா அரசு ஊழியர்? கை தூக்குங்க. தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசில் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலை இல்லையா? 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் யாரும் போகிறது கிடையாது, போய் பிரயோஜனம் கிடையாது, யாரும் போய் ரினியூ பண்ணுறது கிடையாது. முன்னெல்லாம் ஆர்வமாக போவாங்க, ரினியூ பண்ணுவாங்க, முடிஞ்சிச்சா ரினியூ பண்ணி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் சொல்கிறது இப்போது
6, 7, 8 ஆண்டுகளுக்கு முன்பு 74 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்கான். இன்னைக்கு 32 லட்சம் 34 லட்சம் அது பண்ணுறது கிடையாது. டீச்சர், போலீஸில், காவல் படையில், அதில் காவல்துறையில் இதில் மட்டும்தான் அங்கே போய் ரினியூ பண்ணுறாங்க. ஏதோ ஒரு அல்பாஸ். அதனால் இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள்.